இன்று காலையிலிருந்து கலை உலகை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், இசை ஜாம்பவான்கள், பொதுமக்கள் என பலரும் ஆஷா போஸ்லே பூதவுடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் அவரது இல்லத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிவாஜி பூங்காவிற்கு அவரது பூதவுடல் எடுத்துச் செல்லப்பட்டது. மாலை 4 மணியளவில் அரச மரியாதையுடன் நடைபெற்ற அவரது இறுதிக் கிரியைகளில் மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ், துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பிரபல பின்னணி பாடகி ஆஷா போஸ்லேயின் 8 தசாப்த கால திரையுலக பயணத்தில் இந்திய இசைக்கு அவர் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்பிற்கு நன்றி செலுத்தும் வகையில் ஆயிரக்கணக்கான கலைஞர்களும் ரசிகர்களும் இறுதி கிரியைகளில் பங்கேற்றிருந்தனர். இந்திய திரையுலகின் முடிசூடா அரசியாக திகழ்ந்த பிரபல பின்னணி பாடகி ஆஷா போஸ்லே தமது 92வது வயதில் நேற்று காலமானார்.